ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ஜூன் மாசத்துக்கான டெய்லி விஓ ப்ரோக்ராம் நேத்து நடந்தது. அதுல முக்கியமான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் கன்டின்யூ ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டெய்லி விஓல இஓ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்கள் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதற்கான பதில்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம டிடிடி தர்ஷனுக்கு மட்டும் இல்லாம டிடில இருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டையுமே நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு தர்ஷன் போகும்போது பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களோட பாதுகாப்புக்காக காற்றோட்ல பயணிக்கக்கூடிய பக்தர்களுக்கு விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீண்ட கால திட்டங்களை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு டிடிடியோட இஓ அறிவுறுத்தியிருக்காங்க. திருமலையில முதன்முறையா ஆபீசர்ஸ், அதாவது அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து சுந்தர திருமலை சுத்த திருமலை அப்படின்ற ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தையுமே டிடிடில இஓ சொல்லியிருக்காங்க. கோடை விடுமுறை திருமலையில ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு சிறப்பாக பக்தர்கள் வர்றவங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம அவங்க தரிசனம் பார்க்குற வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஜூலை 15ஆம் தேதி வரைக்குமே வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல விஐபி பிரேக் தரிசனத்துக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயமும், சுப்ரபாத சேவா ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய லக்கி டிப் உங்களுக்கு சனி, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா அதிக அளவிலான பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும். நீங்க ஆன்லைன்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா தாராளமா தரிசனம் போகலாம். ஆஃப்லைன் குவாட்டா மட்டும் ஓபன் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும். அதே போல டோக்கன் இல்லாத தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமலையில நெரிசல் அதிகமாகும் பட்சத்துல ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட 2 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற நேரங்கள்ல பக்தர்கள் பொறுமையா இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதுல சொல்லியிருக்காங்க. சமீப காலமா திருமலையில காற்றோடுகள்ல டிரைவர்களோட அலட்சியம் மற்றும் வாகனங்களின் மோசமான நிலை காரணமாக சில விபத்துகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து ஒருங்கிணைந்த நீண்டகால திட்டத்தை தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிடி நிர்ணயித்த வேகத்தின்படி மெதுவாக ஓட்டுமாறு டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே போல வாகனம் ஓட்டும் போது செல்போன்ல பேசாமலும் திருப்பங்கள வேகத்தை கட்டுப்படுத்தி முந்தி செல்லாமல் பார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதுல சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, போலியான வேலை விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டிடிடியோ சொல்லியிருக்காங்க. டிடிடியில வேலை வாங்கி தருவதாக சில சமூக ஊடகங்கள் மூலம் வேலை இல்லாதவர்களை ஏமாற்றி வருகின்றனர். இது போன்றவர்கள் மீது ஐடி துறை ஏற்கனவே போலீசார்கிட்ட புகார் அளிச்சிருக்கதாகவும், வேலை இல்லாதவர்கள் இது போன்ற விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில கட்டக்கூடிய கோவில்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மே மாசத்துல எவ்வளவு பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க, எவ்வளவு ஹுண்டி கிடைச்சிருக்கு, அன்னப்பிரசாதம் எவ்வளவு செலவாயிருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து டெய்லி இஓல முக்கியமா பக்தர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் அதற்கான பதில்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெய்லி இஓல கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில் இஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கோடை காலங்கள்ல பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்கு இளம் ஸ்ரீவாரி சேவகர்கள் முன்வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் காலர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவை செய்யறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஆன்லைன்ல முன்பதிவு செய்த சேவை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேவைக்காக நிறுத்தப்பட்டவர்கள் பின்னர் சேவையை ஒதுக்குங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஈயோ சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு நபர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீவாரி கோவில்ல தள்ளுமுள்ளு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கோடையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் 40 முதல் 50 மணி நேரம் வரைக்கும் தரிசனம் செய்கின்றனர். எனவே பக்தர்களுக்கு விரைவில் தரிசனம் செய்ய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஈயோ சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெருக்கள்லாம் சுகாதாரமற்று காணப்படுகிறது. அதே போல கழிப்பறைகள்ல புகைப்பிடித்தல், இதனால் பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான பதிலா திருமலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறதுனால புனித தலங்கள் பக்தர்கள் தங்கள் பழக்கத்தை மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அதே போல தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலையில அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண்ணை சொல்லுங்கள்.
ஸோ இதுல எங்களுக்கு புகார் அளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருத்தவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, காளி கோபுரத்துல திவ்ய தரிசன டோக்கன்களை கொடுங்கள். கீழே கொடுப்பதால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஈயோ வந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, காளி கோபுரத்துல கூட்டம் வந்து பக்தர்கள் இடையே அதிகம் வந்து ஏற்படும் போது சண்டை காரணமா அலிப்பேரியில இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு நாங்க வந்து மாத்திருக்கோம். ஏன்னா எல்லாருமே நடைபாதையில வந்துட்டு அந்த இடத்துல வந்து தள்ளிட்டு போறனால அது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து அங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றத தான் பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அதே போல சென்னையில இருந்து ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, டிடிடி வழங்கக்கூடிய தங்குமிடம், தரிசனம் மற்றும் உணவு வழங்கும் வசதிகள் நல்லா இருக்கு. ஆனா ஸ்ரீவாரியின் எலக்ட்ரானிக் டிப் வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு மாசமும் ஆன்லைன்ல முன்பதிவு வந்து எலக்ட்ரானிக் டிப் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லயே உங்களுக்கு லக்கி டிப் மூலமாவும் கிடைக்குது. இது இல்லாம ஜேஇ ஆஃபீஸ்ல வந்து ரெக்கமெண்டேஷன் மூலமாவும் இந்த எலக்ட்ரானிக் டிப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத தான் பதிலா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லக்கி டிப்ல வந்து பயோமெட்ரிக் மிஷின் வந்து நிறுவப்பட்டா நீண்ட நேரம் வரிசையில காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரூ. 1500 அந்த ரெண்டல் இருக்கக்கூடிய ரூம்ல வந்து அவ்வளவா வசதிகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஓய்வறைகள் வந்து நவீனமயமாக்கக்கூடிய பணிகள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல லக்கி டிப்ல நீங்க சொன்ன விஷயத்த நாங்க வந்து பரிசீலிக்கிறோம் அப்படின்றது தான் பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம வந்து ரூம் புக்கிங்க வந்து கீழ வந்து அலிப்பிரி டோல்கேட்லயே ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா, திருமலைக்கு போகும்போது நமக்கு ரூம்ஸ் வந்து அலாட் ஆயிரும். ஆனா அந்த சிஸ்டம் இப்ப வந்து கிடையாது. நம்ம திருமலைக்கு போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல தான் போய் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ திரும்பவும் நீங்க வந்து இந்த அலிப்பிரியிலே வந்து ஸ்கேன் பண்ற மாரி ஆப்ஷன் கொண்டு வந்தா நெறைய பேத்துக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன விஷயத்த நாங்க வந்து பரிசீலனை செய்றோம் அப்படின்றத தான் பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு பக்தர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப்லைன்ல போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறமா யுபிஐ பேமெண்ட் மெத்தட்லயோ இல்ல கார்டு இந்த மாதிரி மெத்தட்ல தான் பேமெண்ட்ஸ் வந்து அதிகம் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அத பத்தி கேட்டதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட உத்தரவுப்படி தான் நாங்க வந்து ரொக்க பரிவர்த்தனை அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன வந்து குறைக்கவும், ஊழியர்களோட முறைகேடுகள தவிர்க்கிறதுக்காகவும் தான் இந்த மெத்தட நாங்க வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு பக்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிசிஏ மற்றும் தங்கு விடுதிகள்ல இருந்து ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க அதிக எண்ணிக்கையில இருக்கிறனால தர்ம ரதங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் 4 தர்ம ரதங்கள் விரைவில் வந்து வர்றதுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் மொத்தம் 16 பேருந்துகள் வந்து கிடைக்கும் இது மூலமா அப்படின்றத தான் பதிலா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஆன்லைன்ல வந்து முன்பதிவு செஞ்சுட்டு வர்றவங்க, அவங்களோட உதவியாளர்கள தரிசனம் செய்றதுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நீண்ட நேரம் காத்திருக்காமல் ஆன்லைன்ல நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க குறிப்பிட்ட நேரத்துல தரிசனத்துக்கு வரலாம். நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீவாரி சேவர்கள் வந்து உதவி செய்வாங்க. அதே போல இன்னொரு பக்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் லக்கி டிப்ல அபிஷேகம் வந்து இல்ல. ஸோ அத வந்து ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலளித்த ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தர்கள் முன்பதிவு மூலம் அபிஷேக தரிசன டிக்கெட்டுகளை ஏற்கனவே முன்பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சேவை டிக்கெட்டுகள ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருமலையில லக்கி டிப் மூலமா பெறலாம் அப்படின்றது தான் பதிலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நேத்து நடந்த WEOல கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும், அந்த கேள்விகளுக்கான பதில்களும். இதுல வந்து மேபி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற இந்த மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கான பதில்கள் இதுல கிடைச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இப்போ காலையில 3 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க குடுக்கறதுக்கு. கீழ் திருப்பதியில 3 இடத்துல குடுத்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்து ஆப்போசிட்ல வந்து விஷ்ணு நிவாசத்திலயும், பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜசுவாமி சத்திரத்திலயும் உங்களுக்கு டெய்லியும் காலையில 3 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பஸ்ல போறவங்களுக்கு பக்கமா உங்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு காலையில 7 மணி ஸ்டேட்டஸ் படி, நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய ஒரு 4 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்தது. ஸோ யாராவது டிராவல் பண்றீங்கன்னா ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவைலபிள் இருந்தா வாங்கிட்டு தரிசனம் போங்க. நேரடி தரிசனத்துல கூட்டம் வந்து அதிகமா தான் இருக்கு. ஸோ மேபி அது இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுற வரைக்குமே, இந்த சம்மர் முடியிற வரைக்குமே கூட்டம் இருக்கும். அதனால தான் ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்ல பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மாசம் என்னென்ன புக்கிங்ஸ் என்னென்ன டேட்ல இருக்குன்ற வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீசெண்டா நீங்களும் தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம நீங்க பார்க்குற வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.